மகளே கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வந்து யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19/6/2026க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 786க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துருவோம். நேற்றுக்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 6 எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம 3 டேஸாக நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆன நம்பர் 4 6 எடுத்தோம். ஆனால் 6ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் 6ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6 வந்துச்சு நம்மளே. இன்றைக்கி நம்ம வந்து சி போர்டு 6 வச்சு தான் நம்ம ஏ போர்டு 6 வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் வந்தது சி போர்டில் வந்திருக்கு. ஓகேவா, இன்றைக்கி நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஓகே, வாங்க நம்ம வந்து 19ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நம்மளே நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றியான நம்பர் போடுற மாதிரி இருந்தால் இவங்கிட்ட சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 100 பண்ணி கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559. எங்கிட்ட நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. எங்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம். நம்பிக்கையான ஒரு பர்சன்ட் தான். வின்னிங் அமௌண்ட்டும் 10 நிமிடத்தில் கொடுத்துருவாங்க நம்மளே. ஓகேவா, ஓகேமல்ல இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் 243, இந்த 243 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, 243 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 146 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இல்லாட்டி 2ன்னு கிடைச்சிருக்கு. 6 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 243 போர்டில் நமக்கு 6 2 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுலையும் 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 126. இந்த 126 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 126 வத்தல் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 5 1ன்னு கிடச்சிருக்கு. 5 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 126 வச்சு நமக்கு 5 1ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 857. இந்த 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 857 வகுத்தல் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 857 போர்டில் நமக்கு 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 786. இந்த 786 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 786 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 3 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 786 போர்டில் நமக்கு 3 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா எந்த பொருள் வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்த மாதிரி 2 6 வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 5, அடுத்து நமக்கு 8 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் வந்தால் பி போர்டுலையும் அல்லது 7ஆம் நம்பர் சி போர்டுலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேரங்களே. ஓகேவா, ஓகே மலை இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 243, இந்த 243 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். ஒரு 243 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 851 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடி 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 3ன்னு கிடச்சிருக்கு. 2 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 243 போர்டில் நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 126. இந்த 126 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 126 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 5ன்னு கிடச்சிருக்கு. 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 126 வச்சு நமக்கு 7 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டுலையும் 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 857 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா 857 போர்டில் நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 786. இந்த 786 வச்சு நம்ம பட்டத்தினால ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 786 எஸ்ஏன் ஆப்ஷன் 851 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 40 கிடச்சிருக்கு. 40 வந்து நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 786 வச்சுட்டு நமக்கு 40 கிடச்சிருக்கு. வந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎன்சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் நமக்கு கெஸிங்கில் வந்துட்டுருக்கு. பிஎன்சி போர்டில் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா 0 பிசி பார்த்தீங்கன்னா 0770 இந்த மாதிரி பிசிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா? அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7304 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதில் 7ஆம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. அப்படி இல்லாட்டி உங்கள் கெஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கெஸிங்கை பார்த்தோம்னா நம்ம வந்து 7007 74 47 எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஆனால் 3ஆம் நம்பர் வச்சு நான் கொடுக்கல. ஏன்னா 3ஆம் நம்பர் நமக்கு வந்து எந்த கணக்குலையும் மேட்ச் ஆகாதனால நான் அந்த நம்பர் கொடுக்கல. 3ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. நம்ம கணிப்பில் 7ஆம் நம்பர் வரலாம். நம்ம 7ஆம் நம்பர் மட்டும் வச்சு கொடுத்துட்ருக்கேன். கணிப்பில் அந்த நம்பர் சொத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கெஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 786க்கு பார்த்திங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு கெஸிங்கில் 8-6 கொடுத்துருக்காப்புல. இதில் 8ஆம் நம்பரும் பாஸ் கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பரும் சூப்பராக கிட்ட கொடுத்துருக்காப்புல. ஏன்னா மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 86 கொடுத்துருந்தாப்புல. ஒரு தரமான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஆனால் 8ஐயும் 6ஐயும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாப்புல. அதனால் நமக்கு ஏபிபிசி கிட்டாவில் ஆல் போர்டு டைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 8 சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். அடுத்தபடியாக பூனே சவங்கி பார்த்தீங்கன்னா ஏபிபிசி 68 18ன்னு கொடுக்குறீங்க. ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 86ன்னு வந்துருச்சு நம்மளே. ஓகே, ஆனாலும் சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கீங்க ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே மகளே, இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஒரு 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கான ஒரு வெற்றியோடு நம்ம வந்து சந்திப்போம்.